الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله وخاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وإن كنتم على سفر ولم تجدوا كاتبا فرهان مقبوضة، فإن أمن بعضكم بعضا فليؤد الذي اؤتمن أمانته وليتق الله ربه ولا تكتموا الشهادة ومن يكتمها فإنه آثم قلبه والله بما تعملون عليم. صدق الله العلي العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: إذا ضيعت الأمانة فانتظر الساعة، أو كما قال عليه الصلاة والسلام. புகழ் அனைத்தும் ஏக வல்லோனாகி அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய அடிச்சுவட்டை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும், தாபியின்கள், தபா தாபியின்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவிற்கு வருகை தந்திருக்கிற நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹினுடைய அன்பும் அருளும் என்றென்றும் நீண்டு நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு சொன்ன ஹதீஸ்கள் ஏராளமாக இருக்கிறது. பல லட்சக்கணக்கான லட்சோப ஹதீஸ்கள் இருக்கிறது. ஆனால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு வெறும் ஒரே ஹதீஸ் மாத்திரம் போதுமானதாக இருக்கிறது. அத்தனை ஹதீஸ்களையும் அமல் செய்ய முடியவில்லையானாலும் சரி, ஒரு ஹதீஸ் போதும் இந்த மனிதனுடைய இம்மை மறுமையினுடைய ஈடேற்றத்திற்கு காரணமாக அமைந்துவிடும். அப்படி எத்தனையோ ஹதீஸ்களை அல்லாஹுடைய தூதர் சொல்லியிருக்கிறார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த தனித்தன்மை என்ன? அல்லாஹுடைய தூதர் சொல்வாங்க, ஓ அத்தீது ஜவாமிஉல் கலீம் சொல்வாங்க. அல்லாஹ் தஆலா எனக்கு ரத்தின சுருக்கமாக பேசக்கூடிய திறமை வழங்கியிருக்கிறான். ஒரே ஒரு வரியாகத்தான் இருக்கும் அந்த ஹதீஸ். ஆனால் அந்த ஹதீஸிற்கு ஆயிரக்கணக்கான அர்த்தங்கள் அந்த ஹதீஸிலே அடங்கியிருக்கும். ஒரே ஒரு வரியாகத்தான் இருக்கும் அந்த ஹதீஸ். ஆனால் அந்த ஹதீஸிற்கு லட்சோப லட்சக்கணக்கான அர்த்தங்கள் அந்த ஹதீஸிலே அடங்கியிருக்கும். உதாரணத்திற்கு சொல்ல போனால், நமக்கெல்லாம் பரிச்சயப்பட்ட ஒரு ஹதீஸாக இருக்கிறது, இன்னமல் அஅமாலு பின்னியா, செயல்கள் எல்லாம் எண்ணங்களை கொண்டு அமைகிறது. இந்த ஹதீஸிற்கு முஹத்திஸீன்கள் எழுதியிருக்கக்கூடிய விளக்கத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா நம்மால் படித்து முடிக்க முடியாது, அவ்வளோ விளக்கங்களை எழுதியிருக்கிறார்கள் இந்த ஒரு ஹதீஸ் இருக்கு. அருமையானவர்களே, ஆக ஒரு வரியாக ஹதீஸாக இருந்தாலும் அந்த ஹதீஸிற்கு பல அர்த்தங்களையும் லட்சோப லட்சக்கணக்கான அர்த்தங்களும் அந்த ஹதீஸிலே பொதிந்திருக்கிறது. அப்படி எத்தனையோ ஹதீஸ்களை சொல்லியிருக்கிறார்கள். அந்த ஒரு ஹதீஸை நாம் வாழ்க்கையிலே அமல் செய்தாலும் போதும் அதுவே நம்முடைய இம்மை மறுமையினுடைய வெற்றிக்கு காரணமாகிவிடும் என்பதாக சொன்னாங்க. அப்படி உலமாக்கள் பல ஹதீஸ்களை தொகுத்திருக்கிறாங்க. அதுல ஒரு ஹதீஸ் அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க, யாருடைய வாழ்க்கையிலே 4 விஷயங்கள் இருக்குமோ, இந்த 4 விஷயங்களை நீங்கள் வாழ்க்கையிலே அமல் செய்வதற்காக வேண்டி அமல் செய்கிற போது உலகத்தில் பல விஷயங்களை நீங்கள் இழக்க வேண்டியது இருக்கும். ஆனால் எத்தனை விஷயங்களை நீங்கள் துனியாவில் இழந்தாலும் அதுவெல்லாம் பெரிய இழப்பில்லைன்னு சொன்னார். இந்த 4 விஷயங்கள்ல உங்களிடத்தில் கொண்டு வருகிற போது உலகத்தில் நீங்கள் சில விஷயங்களை இழக்க வேண்டியது இருக்கும். ஆனால் எத்தனை இழப்புகள் வந்தாலும் அதுவெல்லாம் பெரிய இழப்பல்ல என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காண்பித்தாங்க. சரிங்க, அந்த 4 விஷயங்கள் என்னங்க? முதலாவது சொன்னாங்க, ஹிஃபு அமானத்தின், அமானிதத்தை பாதுகாப்பதுன்னு சொன்னாங்க.
அமானிதத்தை பாதுகாப்பது. இரண்டாவது வஹுஸ்னு சிதுகின், பேசும்போது உண்மையை பேசுவது. மூன்றாவது சொன்னாங்க வஹுஸ்னு ஹலீகத்தின், நல்ல குணங்கள் இருப்பது. நான்காவது சொன்னார்கள் ஒரு மனிதனிடத்திலே வஇஃபத்து துஅமத்தின், உணவினுடைய விஷயங்களிலே பேணுதலாக இருப்பது. இந்த 4 விஷயங்கள் போதுங்க ஒரு மனிதனுடைய வாழ்க்கை, இம்மை மறுமையினுடைய வாழ்க்கைக்கான ஈடேற்றம் என்பதாக சொன்னார். இந்த 4 விஷயங்கள்ல நீங்க பேணுதலாக இருக்கிற போது உலகத்துல பல விஷயங்கள்ல நீங்கள் இழக்க நேரிடும். ஆனால் எத்தனை இழப்புகள் வந்தாலும் அதுவெல்லாம் பெரும் இழப்பு இல்லைன்னு சொன்னாங்க. உதாரணமாக வஇஃபத்து துஅமத்தின், உணவினுடைய விஷயங்கள்ல பேணுதலாக இருப்பது. நம்முடைய சொந்தக்காரர் ஒருத்தர் வட்டி செய்கிறார், தெளிவா தெரியுது அவர் வட்டி வாங்கக்கூடியவர்னு சொல்லி. ஆனால் அல்லாஹினுடைய இந்த ஷரியத்தினுடைய மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்காக வேண்டி நீங்கள் அவர்களுடைய வீட்டில் சாப்பிடாமல் இருப்பது, இதுதான் வஇஃபத்து துஅமத்தின். இதனால என்ன ஆகுது, அவர்களுடைய உறவு என்பது அது துண்டித்து போய் விடுகிறது. என்னங்க இவர் நம்ம வீட்டுக்கு வர மாட்டேங்கிறார் என்று சொல்லி உறவுகள் துண்டித்து போய் விடுகிறது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க இந்த இழப்பெல்லாம் பெருசல்ல, இந்த இழப்பு பெருசா நினைச்சு இந்த 4 விஷயங்கள்ல நீங்கள் பேணுதலை விட்டு விடாதீர்கள் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. அருமையானவர்களே, அதுல முதலாவது விஷயம் என்ன, வஹிஃபு அமானத்தின், அமானிதத்தை பாதுகாப்பது. நாம் எல்லாம் முஸ்லீமாக இருக்கிறோமே, இது மிகப்பெரிய அமானிதமாக இருக்கிறது. அல்லாஹ் ஒருவன் என்றும் அல்லாஹினுடைய கட்டளைகளில் நாம் பின்பற்றுவோம் என்பதாக அல்லாஹ்விடத்திலே வாக்குறுதி கொடுத்து விட்டு வந்திருக்கிறோமே, இந்த அமானிதத்தை பாதுகாப்பதுதான் மிகப்பெரிய அமானத்துன்னு சொன்னாங்க. அல்லாஹ் தஆலா திருமறையில சொல்லி காட்டுவான், இதுதான் மிகப்பெரிய அமானத். அல்லாஹ் தஆலா எல்லா படைப்பினங்களையும் படைத்து முடித்து விட்டு அந்த படைப்பினங்களிடத்தில் அல்லாஹ் கேட்கிறான், என்னுடைய கட்டளைகளை கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய பொறுப்புகளை யார் ஏற்றுக்கொள்வது என்பதாக கேட்கிறான். அல்லாஹ் மலைகளை பார்த்து கேட்கிறான், அந்த மலைகள் மூர்ச்சியாகி விடுகிறது. யா அல்லாஹ், உன்னுடைய கட்டளைகளை பின்பற்றி நடப்பதற்கு நாங்கள் தகுதி அல்ல, உன்னுடைய கட்டளைகளை பேணி நடப்பதற்கு நாங்கள் தகுதியற்றவர்களாக இருக்கிறோம் என்பதாக மலைகள் சொல்லுகிறது. அல்லாஹ் வானத்தை பார்த்து கேட்கிறான், என்னுடைய கட்டளைகளை கட்டுப்பட்டு நடப்பதற்குரிய பொறுப்பை நீங்கள் எடுத்துக்கொள்கிறார் என்று சொல்லுகிறது. ஆனால் அந்த வானமும் எடுத்துக்கொள்ள மறுக்கிறது. பூமியை பார்த்து கேட்கிறான், கடைசியாக மனிதன் அந்த பொறுப்பை எடுத்துக்கொள்கிறான். அல்லாஹினுடைய ஷரியத்தையும் அல்லாஹினுடைய கட்டளைகளை கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய பொறுப்பை யார் எடுத்துக்கொள்வது, மனிதன் எடுத்துக்கொள்கிறான். அல்லாஹ் சொல்லி காட்டுவான், ஆனால் மனிதன் அந்த பொறுப்பை நிறைவேற்றுகிறானா, அந்த அமானிதத்தை நிறைவேற்றுகிறானா, வகானல் இன்சானு வலூமன் ஜஹூலா, ஆனால் மனிதன் அநியாயக்காரனாக அறிவற்றவனாக இருக்கிறான் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அருமையானவர்களே, ஆக அந்த பொறுப்பை நிறைவேற்றுகிறோமா? அல்லாஹ் முஸ்லீமாக ஆக்கியிருக்கிறானே, அல்லாஹினுடைய கட்டளைகளை வாக்குறுதி கொடுத்து விட்டு வந்திருக்கிறோமே, இந்த கட்டளைகளை எல்லாம் நாங்கள் பின்பற்றி நடப்போம், இந்த ஹராமான விஷயங்களை எல்லாம் விட்டு நாங்கள் தவிர்ந்திருப்போம் என்று வாக்குறுதி கொடுத்து விட்டு வந்திருக்கிறோமே, இந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதுதான் மிகப்பெரிய அமானிதமாக இருக்கிறதுன்னு சொன்னான். மிகப்பெரிய அமானிதம்னா என்ன, அல்லாஹ் ஹராமாக்கிய விஷயங்களை விட்டு ஒருத்தன் தவிர்ந்திருப்பது, அல்லாஹினுடைய ஷரியத்தை பேணுவது, அல்லாஹினுடைய கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டு நடப்பது, இதுதான் ஆக மிகப்பெரிய அமானிதம் என்பதாக அல்லாஹ் தஆலா திருமறையிலே சொல்லி காட்டுவான். அருமையானவர்களே, அடுத்து நாம் எல்லாம் வியாபாரிகளாக இருக்கிறோம். நம்முடைய வியாபாரத்திலே நேர்மை என்பது இருக்க வேண்டும். நம்முடைய வியாபாரத்திலே நேர்மை என்பது இருக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களா இல்லையா, அத்தாஜிரு சதூகுல் அமீன், ஒரு நேர்மையான வியாபாரி யாரோடுங்க இருப்பாங்க, மஅன் நபியீன வஸ்ஸித்தீகீன வஸ்ஸுஹதாஇ வஸ்ஸாலிஹீன், யாரோடு இருப்பார்கள் சொன்னால் நபிமார்களோடு, சாலிஹீன்களோடு, சித்திகீன்களோடு, அல்லாஹ் தஆலா ஷுஹதாக்களோடு நேர்மையான வியாபாரி இருக்க வைப்பான்னு சொன்னான். நேர்மையான வியாபாரி ஷஹீதுகளோடு இருப்பார். இவர் வியாபாரம் செய்கிறார், வியாபாரத்துக்கும் ஷஹீதுக்கும் என்னங்க சம்பந்தம்? அதுதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், ஒரே ஒரு ஹதீஸுங்க, இந்த ஹதீஸை நீங்க அமல் செஞ்சாலே போதும் உங்களுடைய இம்மை மறுமையினுடைய வெற்றிக்கு காரணமாயிரும் சொன்னார். நீங்க செய்யக்கூடியது வியாபாரம், ஆனா இந்த ஒரு ஹதீஸ் அமல் செஞ்சு பாருங்க, நீங்க நபியோடு இருப்பீங்க, நபிமார்களோடு இருப்பீர்கள், ஷஹீதுகளோடு இருப்பீர்கள், சாலிஹீன்களோடு இருப்பீர்கள் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காண்பித்தாங்க. அருமையானவர்களே, நம்முடைய வியாபாரத்திலே நேர்மை என்பது வேணும். நம்முடைய வியாபாரத்திலே நேர்மை, முன்னோர்கள் எவ்வளவு நேர்மையாக இருந்தாங்க. இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க மிகப்பெரிய மார்க்க அறிஞராக இருந்தால் நம்முடைய 4 மதுஹபினுடைய ஒரு இமாம், நாம் பின்பற்றக்கூடிய இமாம் அவர்கள் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவங்க மிகப்பெரிய துணி வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு இமாமாக இருந்தாங்க. துணி வியாபாரம், அக்கால இமாம்கள் எல்லாம் வியாபாரம் செஞ்சாங்க. இன்னைக்கு ஒரு இமாம் வியாபாரம் செஞ்சுட்டா மிகப்பெரிய பேசும் பொருளாக ஆகிவிடுகிறது. என்னங்க அஜர்த்து போய் வியாபாரம்லாம் செய்கிறார், அஜர்த்துக்கு வியாபாரத்துக்கு என்னங்க தொடர்பு? ஹஜ்ரத் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவங்க மிகப்பெரிய துணி வியாபாரம் செஞ்சாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னா, பல லாட்டுகளில் எடுத்து துணி அப்படியே கைமாற்றி விடுவாங்க. ஹோல்சேல் வியாபாரம், ரீட்டைல் வியாபாரம்லாம் கிடையாது, பல பண்டில்களாக எடுத்து துணியை அப்படியே கைமாற்றி விடக்கூடிய வியாபாரம் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவங்க செஞ்சாங்க. அருமையானவர்களே,
இமாம் அவர்களுக்கு ஒரு பார்ட்னர் இருந்தான். இமாம் அவர்கள் தன்னுடைய ஆய்விலையும் ஹதீஸ்கள் குரானினுடைய விஷயங்களை ஆய்வினுடைய விஷயங்கள் அவங்க ஈடுபட்டு இருப்பாங்க. அவங்க போய் மார்க்கெட்டில் போய் வியாபாரம் செய்ய மாட்டாங்க. ஒரு பார்ட்னர் இருப்பாங்க, பொருளை வாங்கி அந்த பார்ட்னர்கிட்ட கொடுத்துருவாங்க. அவங்க போய் மார்க்கெட்டில் வியாபாரம் செஞ்சு வரக்கூடிய லாபத்தில் பாதியாக எடுத்துக்கொள்வாங்க. ஒரு நாள் இமாம் அவர்கள் ஒரு டேமேஜ் ஆன துணிகள் ஒரு 70 துணியை ஒரு பண்டில் போட்டு கட்டி வச்சுட்டாங்க. 70 துணியை பண்டில் போட்டு கட்டி வச்சுட்டாங்க. அந்த பார்ட்னர் பங்காளிகிட்ட சொல்லலை இது டேமேஜ் ஆன துணின்னு சொல்லி. அவர் எப்போதும் போல வியாபாரத்திற்கு ஒரு பண்டில தூக்குற மாதிரி அந்த டேமேஜ் ஆன துணிகளை தூக்கிட்டு போயிட்டார் வியாபாரத்திற்காக வேண்டி. திடீர்னு வந்து பார்க்குறாங்க, எல்லாம் டேமேஜ் ஆன துணி எடுத்துட்டு போயிருக்கிறார். உடனே இமாம் அவர்கள் அடிமையை பிடிச்சாங்க. அடிமையிட்ட வர சொல்லி ஒரு கடிதத்தை எழுதி அனுப்புனாங்க. அவர் எடுத்துட்டு போயிருக்கிற அத்தனை துணிகளிலும் சில குறைகள் இருக்கிறது, அந்த குறைகளை சொல்லி அவர் விற்க சொல்லுங்க, அவர் வித்து என்ன குறைத்து விலையை குறைத்து விற்க சொல்லுங்கள் என்பதாக அந்த கடிதத்தை எழுதி அவர்கிட்ட கொடுத்து அனுப்புறாங்க. இப்போ இந்த மனித அடிமையும் என்ன செய்கிறார், அந்த கடிதத்தை கொண்டு போய் அந்த மனிதர்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறார். அந்த மனிதர் என்ன நினைச்சாரோ தெரியல, பார்ட்னர் அவர் என்ன செய்கிறார், அதே போல எந்த குறையும் சொல்லாம எப்படி விற்கணுமோ அசல் ரேட்டுக்கு அந்த துணியை வித்துறாரு. இமாம் இடத்துல வருகிறார்கள், கேட்டாங்க அந்த குறைய சொல்லி வித்தையான்னு சொல்லி. இல்லை, நான் குறைய சொல்லி விற்கல. சொன்னாங்க எவ்வளவு லாபம் வந்தது, 1000 திர்ஹங்கள் வந்தது. சொன்னார்கள் இந்த 1000 திர்ஹம் இருக்கிறது இது அத்தனையும் சந்தேகத்திற்குரியதுன்னு சொன்னாங்க. இந்த 1000 திர்ஹம் அத்தனையும் சந்தேகத்திற்குரியது, நீ ஏன் குறைய சொல்லி விற்கல என்பதாக இமாம் அவர்கள் கண்டித்ததாக வரலாற்றுகளிலே பார்க்கிறோம். அருமையானவர்களே, வியாபாரத்தில் இந்த நேர்மை இல்லாதனால தான் இன்றைக்கு அரசாங்க புறத்திலிருந்து பல்வேறு நெருக்கடிகள், அரசாங்க புறத்திலிருந்து பல்வேறு இடுக்குகள் அல்லாஹ் தஆலா தருகிறான். இந்த பல சூழ்நிலைகளுக்கான காரணம் என்ன, வியாபாரத்தில் நேர்மை இல்லை. யாராவது பொருளுடைய குறைய சொல்லி விற்கிறோமா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த பொருளில் இந்த குறை இருக்குங்க அதனால நான் கம்மியாக கொடுக்குறேன், யாருக்கு தேவை அவங்க வாங்கிக்குவாங்க. குறையுள்ள பொருளை விற்கணும் என்பதாக அர்த்தம் அல்ல. பொருள்ல குறை ஏற்பட தான் செய்யும். சில பொருள்ல நிறை குறை என்பது இருக்க தான் செய்யும். ஏதாவது ஒரு டேமேஜ் வந்துருச்சு, பொருள்ல பண்டில் இருந்து பார்சல்ல இருந்து வரும்போது ஏதாவது டேமேஜ் வந்துருச்சு, என்ன செய்யறோம், யார்கிட்டையாவது தள்ளி விட தான் பார்க்குறோம். இது எப்படியாவது தள்ளி விட்டுட்டா நான் கெட்டிக்காரன், நான் வியாபாரத்தில் பெரிய கெட்டிக்காரன் என்று நாம பெருமை அடிக்கிறோமே தவிர இந்த பொருள்ல இந்த குறை இருக்குங்கன்னு சொல்லி நாம விற்கிறது கிடையாது. அருமையானவர்களே, வியாபாரத்தில் நேர்மை என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சஹாபாக்கள் ஒரு சஹாபி இருந்தாங்க. அந்த சஹாபியினுடைய வீட்டில் ஏதோ வேலையின் நியமித்தமாக வெளியே போயிருந்தாங்க. தன்னுடைய மனைவி இருந்தாங்க. வெளியே ஒரு ஒட்டகம் கட்டி போடப்பட்டு இருந்தது. அந்த ஒட்டகம் சேல்ஸுக்காக வேண்டி இருந்தது. அப்போ ஒரு மனிதர் வந்தார், இந்த ஒட்டகம் சேல்ஸுக்காக வேண்டி இருக்குதுன்னு சொல்லி அந்த ஒட்டகத்தை காசு கொடுத்து வாங்கிட்டு போயிட்டார். அப்போ உடனே வந்தாங்க, மனைவிட்டு கேட்டாங்க எங்க ஒட்டகம், வித்துட்டேன்னு சொன்னாங்க. உடனே ஓடி போனாங்க, அந்த நபரை தேடி ஓடி போய் சொன்னாங்க, தம்பி இந்த ஒட்டகம் இறைச்சிக்காக வேண்டி பயன்படுத்தினு சொன்னா நல்லது, ரொம்ப கொளுத்த ஒட்டகம் நல்ல ஒட்டகமா இருக்கு, நீ இறைச்சிக்காக வேண்டி பயன்படுத்தினு சொன்னா அது உனக்கு பிரயோஜனம் இல்லை, நீ பயணத்துக்காக வேண்டி வாகனத்துக்காக வேண்டி பயன்படுத்தினு சொன்னா இந்த ஒட்டகம் அதுக்கு தேர்படாதுன்னு சொன்னாங்க. இந்த ஒட்டகம் அதுக்கு லாய்க்கு இல்லை. ஏன், இதனுடைய கால் குழம்புல ஒரு வெடிப்பு இருக்கிறது, அதன் காரணமாக இதனால சரியா பயணம் செய்ய முடியாது, இந்த ஒட்டகம் அதுக்கு லாய்க்கு இல்லை, தம்பி இந்த வியாபாரத்தை முறிச்சுக்கலான்னு சொல்லி ஒட்டகத்தை வாங்கி காசை திருப்பி கொடுத்துட்டான். அருமையானவர்கள், யாராவது இப்படி செய்வோமா? இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் முன்னோர்கள், நம்முடைய முன்னோர்கள் வியாபாரத்தில் எவ்வளோ நேர்மையாக இருந்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் தான் சொன்னாங்க, நேர்மையான வியாபாரி யாரோடுங்க இருப்பாங்க, நபிமார்களோடு இருப்பாங்க. நீங்க செய்கிறது வியாபாரம், ஆனால் யாரோடு இருப்பீர்கள், நபிமார்களோடு இருப்பீர்கள். கொஞ்சம் இந்த ஹதீஸை நாம அமல் செஞ்சா போதும், அதுவே மிகப்பெரிய ஈடேற்றத்துக்கு காரணமாக அமைஞ்சிடும். அருமையானவர்களே, அதனாலதான் உலமாக்கள் பல ஹதீஸ்களை தொகுக்கிறாங்க. இம்மை மறுமையினுடைய வெற்றிக்காக வேண்டி நிறைய ஹதீஸ்களை தொகுக்கிறாங்க. சின்ன சின்ன ஹதீஸ்கள் ஒரே ஒரு வரிதான் இருக்கும், ஆனா அந்த ஒரு வரி ஹதீஸ்குள்ளே லட்சோப லட்ச அவர் விஷயங்கள் அர்த்தங்கள் அந்த ஹதீஸிலே பொருந்திருக்கும் என்பதாக நம்முடைய மூத்த உலமாக்கள் சொல்லி காட்டினாங்க. அருமையானவர்களே, அதே போலதான் அபுல் வஃபா என்கிற ஒரு மிகப்பெரிய மார்க்க அறிஞர் இருந்தாங்க. அந்த மார்க்க அறிஞர் எளிமையான வாழ்க்கையை வாழக்கூடிய ஒருத்தர், ரொம்ப ஏழ்மை நிலை கட்டத்தில் உள்ள ஒரு மனிதர், ஒரு மார்க்க அறிஞர், ஒரு ஆலிமாக இருந்தாங்க. இமாம் அபுல் வஃபா என்று சொல்லக்கூடிய ஒரு ஆலிம். இந்த ஆலிம் என்ன செய்யறாங்க, அக்காலத்தில் ஹஜ்ஜுக்காக வேண்டி நடந்தே பயணம் செய்வாங்க, ஹஜ்ஜுக்கு நடந்தே போவாங்க. அப்போ யாருனால வசதி இல்லையோ நடந்து போகக்கூடியவர்களாக இருந்தாங்க. இமாம் அபுல் வஃபா அவர்கள் நடந்து ஹஜ்ஜுக்கு போயிட்டு இருக்காங்க. போற வழியில ஒரு நெக்லஸ் ஒன்று கிடைக்குது, ஒரு விலை மதிப்பு உள்ள ஒரு கழுத்து மாலை ஒன்று கிடைக்குது, காலில் மாட்டுது. இமாம் அபுல் வஃபா எடுத்து பார்க்குறாங்க, விலை மதிப்பு உள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு விலை உயர்ந்த ஒரு கழுத்தில் அணியக்கூடிய ஆபரணமாக இருக்குது. இமாம் அபுல் வஃபா என்ன செஞ்சாங்க, அந்த நெக்லஸை எடுத்துக்கொண்டு ஏலான் செஞ்சுக்கிட்டே போறாங்க. இது யாருதுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே போறாங்க. யாருதுன்னு சொன்னா அவங்களுடைய அடையாளம் சொல்லி, இந்த பொருளுடைய அடையாளம் சொல்லி இதை வாங்கிக்கிங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே போறாங்க.
எது வரைக்கும் ஹஜ்ஜினுடைய காலம் வந்துருச்சு, அரஃபாவினுடைய மைதானத்தில் ஏலான் செய்கிறாங்க, இந்த பொருள் யாருதுங்க, அதனுடைய அடையாளம் சொல்லி வாங்கிக்குங்கன்னு சொல்லி ஏலான் செய்கிறாங்க. கடைசியாக சொல்லப்படுது, மக்கள் சொன்னாங்க, இந்த இடத்துல ஒரு பெரியவர் அழுது கொண்டிருக்கிறார், ஏதோ அவருடைய விலை உயர்ந்த பொருள் தொலைச்சிட்டாராம், ஒருவேளை அவர்தாகத்தான் இருக்குன்னு சொல்லி சொல்லப்படுது. அந்த பெரியவர் வந்து இந்த அடையாளம் உள்ள பொருள் சொன்னார். உடனே இமாம் அபுல் வஃபா என்னுங்க அந்த நெக்லஸை தூக்கி கொடுத்துட்டாங்க. உடனே அவர் சந்தோஷப்பட்டு அதே இடத்துல துவா செஞ்சார். அப்போ கடைசியாக அல்லாஹ் தஆலா நேர்மையாக இருப்பதின் மூலமாக அல்லாஹ் எவ்வளவு பெரிய நியாமத்துகளை கொடுக்குறான் பாருங்க, எவ்வளவு பெரிய அந்தஸ்துகளை கொடுக்குறான். இமாம் அபுல் வஃபா அவர்கள் ஹஜ்ஜினுடைய பயணங்களை முடிச்சுட்டு சிரியாவுக்கு போறாங்க. அக்காலத்தில் பைத்துல் மக்தஸுக்கும் போயிட்டு பயணத்தை எல்லாம் முடிச்சுட்டு தான் வருவாங்க. அவங்க சிரியாவுக்கு போறாங்க, பைத்துல் மக்தஸுக்கு போறாங்க. பைத்துல் மக்தஸ்ல ஒரு கிராமத்தில் ஒரு பள்ளி இருக்குது. அந்த பள்ளியில ரொம்ப கடுமையான பசி, எளிமைய நிலையில உள்ள ஒரு இமாம் அவங்க கடுமையான பசியில படுத்திருக்கிறாங்க. படுத்திருக்கிற போது லொஹருடைய வக்து வருது, மக்கள் எல்லாம் வராங்க. அந்த பள்ளியில இமாம் கிடையாது, பல நாட்களாக இமாம் இல்லை, இமாம் அவர்கள் இறந்து போயிட்டாங்க. அப்போ இமாம் இல்லைன்னு சொல்லி புதிதாக ஒரு இமாமும் நியமிக்கல. இப்போ இவங்களை பார்க்கறதுக்கு ஒரு ஆலிம் மாதிரி தெரியுது, ரொம்ப ஒரு பெரிய மார்க்கறிஞர் மாதிரி தெரியுது. சரி, இவரை தொலை வைக்க சொல்லுவோம்னு சொல்லி மக்கள் எல்லாம் தொலை வைக்க சொல்றாங்க. அவர் தொலை வைப்பதை பார்த்து மக்களுக்கு பிடிச்சி போயிருது. சரி, இவரையே இமாமாக நியமித்து விடுவோம் என்று சொல்லி இமாம் அபுல் வஃபா அவர்களை இமாமாக நியமிச்சுறாங்க அந்த பள்ளியில. கடைசியாக அல்லாஹ் எவ்வளோ பெரிய உதவி செஞ்சான், எந்த மக்கள் எல்லாம் பேசினாங்க, சரி இமாம் அவர்களுக்கு ஒரு மனைவி இல்லை, சரி நாம மொஹல்லாவாசிகள் சேர்ந்து அவர்களுக்கு ஒரு நிக்காஹ் முடிச்சு வைப்போம்னு சொல்லி ஒரு பெண்ணை நிக்கா முடிச்சு வச்சாங்க. நிக்கா முடித்து விட்டு முதல் இரவில் 2 பேரும் அமர்ந்திருக்கிறாங்க. அந்த பெண்ணினுடைய கழுத்துல அந்த மாலை இருக்குது. எந்த மாலையே இமாம் அவர்கள் கீழே இருந்து தேர்ந்தெடுத்தார்களோ அந்த பெண்ணினுடைய கழுத்தில் அந்த மாலை இருக்குது. இமாம் அவர்கள் பார்த்து அதிர்ந்து போயிட்டாங்க, ஆச்சரியப்பட்டாங்க, என்னங்க இந்த மாலை? அந்த மனைவிட்ட கேட்டாங்க எப்படி வந்ததுன்னு சொல்லி. மனைவி, ஏங்க இதை கேட்குறீங்க? காரணம் சொன்னாங்க, நான் ஹஜ்ஜுக்கு போகும்போது என்னுடைய காலில் இந்த மாலை மாட்டுச்சு, நான் வழியில ஏலான் செஞ்சு கொண்டே போனேன். அருமையானவர்கள், நம்முடைய மார்க்கம் எவ்வளவு புனிதமானதுன்னு சொன்னால், கீழே ஒரு பொருளை கண்டெடுத்தால் அந்த கண்டெடுக்கப்பட்ட பொருளுக்கும் சில சட்டங்கள் இருக்குது. அந்த விலை உயர்ந்த பொருள் சொன்னால் இத்தனை வாரங்கள் ஏலான் செய்யப்படணும், இத்தனை நாட்கள், மாதத்தில் இத்தனை நாள் ஏலான் செய்யப்படணும், வாரத்தில் இத்தனை நாள் ஏலான் செய்யப்படணும், இத்தனை வருஷங்கள் ஏலான் செய்யப்படணும். இந்த எப்படி ஏலான் செய்யப்படணும் இது வரைக்கும் மார்க்கத்தில் சட்டம் சொல்லப்பட்டிருக்கு. அது எல்லாம் ஹதீஸ்களில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இமாம் அவர்கள் சொன்னாங்க, நான் ஒரு பொருளை கண்டு எடுத்தேன், அது உங்களுடைய தந்தையிட்ட கொடுத்துட்டேன், உங்களுடைய தந்தை அதை சந்தோஷமாக வாங்கி கொண்டான்னு சொன்னாங்க. உடனே மனைவி சொன்னாங்களாம், என்னுடைய தந்தை இப்படி துவா செஞ்சாங்க, இந்த பொருளை கொடுத்த நேர்மையான மனிதர் மாதிரி என் பிள்ளைக்கு ஒரு கணவன் அமையணும், இந்த பொருளை கொடுத்த நேர்மையான மனிதர் மாதிரி என் பிள்ளைக்கு ஒரு கணவர் அமையணும். அருமையானவர்களே, இன்றைக்கு பெற்றோர்கள் துவா செய்யுங்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு, யா அல்லாஹ் என் பிள்ளைக்கு நேர்மையான ஒரு மனைவி அமையணும், சாலிஹான ஒரு மனைவி அமையணும், என்னுடைய மகளுக்கு சாலிஹான ஒரு கணவர் அமையணும். இன்னைக்கு நாம என்னங்க எதிர்பார்க்கிறோம்? சாலிஹியத்தெல்லாம் எதிர்பார்க்கறது இல்லை, பணம் காசை தான் எதிர்பார்க்கிறோம். என்னுடைய பிள்ளைக்கு நல்ல பணக்காரன பிள்ளையாக மாப்பிள்ளையே ஒருத்தனை கல்யாணம் முடிச்சு வைக்கணும், என்னுடைய மனைவிக்கு என்னுடைய மகளுக்கு பணக்கார மாப்பிள்ளையே ஒருத்தனை இப்படி தான் நாம் யோசிக்கிறோமே தவிர நேர்மையான சாலிஹான ஒரு மாப்பிள்ளையை கல்யாணம் முடிச்சு வைக்கணும்னு நாம் யோசிக்கிறது இல்லை. அப்போ அந்த பெரிய ஒரு துவா செஞ்சாரு, அதனால அல்லாஹ் உங்களுக்கு என்ன மனைவியாக்கி கொடுத்தான்னு சொன்னாங்க. அருமையானவர்களே, ஆக நேர்மையாக இருப்பதனாலே அல்லாஹ் இவ்வளவு பெரிய கூலியை தருகிறான்னு சொன்னா, நேர்மை என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. ஒரு மனிதன் சாதாரணமாக இருந்துட முடியாது. பெருமானார் தான் சொன்னாங்க, இந்த 4 விஷயம் ரொம்ப கஷ்டமானதுங்க. சாதாரணமான ஒரு மனிதன் இந்த 4 விஷயம் பேணுதலாக கடைபிடித்து விட முடியாது, ரொம்ப கஷ்டமானது. ஆனா இந்த கஷ்டத்தையும் நீங்க பேணுதலாக இருந்தீங்கன்னு சொன்னா மக்கள் மத்தியில பலவிதமான பிரச்சனைகள், இழப்புகள் வரும். ஆனா அந்த இழப்புகள் எல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு சொன்னா, அந்த இழப்புகள் எல்லாம் ஒரு இழப்புமே இல்லை. அருமையானவர்களே, அடுத்து 2வது விஷயம் சொன்னாங்க, சிதுக்கு ஹதீஸின், உண்மையை பேசுவது. உண்மையை பேசணும். உண்மை பேசுவது என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, யார் உண்மையை பேசுவாரோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய நன்மையை கொடுக்குறான்னு சொன்னாங்க. உண்மை பேசக்கூடியவர் ஒரு மனிதருக்கு அல்லாஹ் தஆலா உண்மையை பேசினார்னு சொன்னா அல்லாஹ்விடத்துல சித்தீக் என்கிற பட்டம் கிடைக்குது. யார் உண்மையை பேசுகிறாரோ அல்லாஹ்விடத்துல சித்தீக்குங்கிற பட்டம் வேணுமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நீங்கள் உண்மையை பேசுங்கள், உண்மையை பேசுவதன் மூலமாக நன்மை கிடைக்கிறது, நன்மையின் மூலமாக சொர்க்கம் கிடைக்கிறது, நீங்கள் உண்மையிலே நிலைத்திருப்பீர்கள், ஆனால் அல்லாஹ்விடத்துல சித்தீக் என்கிற பட்டம் கிடைக்கணும்னு சொன்னாங்க. அல்லாஹ்விட்ட சித்தீக் என்கிற பட்டம் உலகத்தில் என்னென்ன பெருமான அபூபக்கர் சித்திக் அவர்களுக்கு உலகத்தில் சித்திக் என்கிற பட்டம் கிடைத்தது. ஆனால் உண்மையை பேசுனீங்கன்னு சொன்னா அல்லாஹ்விடத்துல சித்திக் என்கிற பட்டம் கிடைக்குது என்பதாக சொன்னாங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, ஆயத்துல் முனாஃபிகி ஸலாசுன், முனாஃபிக்கினுடைய அடையாளம் 3ங்க. இதா ஹத்தஸ கதப, வாயை திறந்தா பொய்ன்னு சொன்னாங்க. முனாஃபிக்கினுடைய அடையாளம் 3,
வாயை திறந்தாலே பொய்யாக இருக்கும். என்ன வாக்குறுதி கொடுத்தாலும் அதுக்கு மாற்றம் செய்வான்னு சொன்னாங்க. அமானிதமாக ஏதாவது ஒரு பொருளை கொடுத்தீங்கன்னா அதில் மோசடி செஞ்சிருவான்னு சொன்னாங்க. இப்போ இது மூன்றுமே முனாஃபிக்கினுடைய அடையாளம். அப்போ பொய் பேசுவது இருக்கிறது, அது முனாஃபிக்கினுடைய அடையாளமாக இருக்கிறது. எனவே என்ன நேர்ந்தாலும் சரி வாழ்க்கையில் நீங்கள் உண்மையை பேசுங்கள் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காண்பித்தாங்க. அருமையானவர்களே, மூன்றாவது சொன்னாங்க வஹுஸ்னு ஹலீகத்தின், நல்ல குணங்களோடு வாழுவது. அருமையானவர்களே, நற்குணங்களை பற்றி பேசணும்னா தனியாக ஒரு பயான் பேசணும், அவ்வளோ விஷயங்கள் இருக்கிறது. நல்ல குணங்களோடு வாழுவது. நாம நினைச்சுக்கிட்டோம் நல்ல குணங்கள்னா யார் நம்ம கிட்ட நல்லா இருக்கிறாங்களோ அவங்க கிட்ட நல்லா நடப்பது. யார் நம்ம கிட்ட நமக்கு மரியாதை கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு மரியாதை கொடுப்பது, யார் நமக்கு கண்ணியம் கொடுக்கிறாரோ அவர்களுக்கு கண்ணியம் கொடுப்பது, யார் நம்முடைய உறவை பேணி வாழுகிறார்களோ அவர்களிடத்திலே உறவை பேணி வாழ்வது. இதற்கு பெயர் நற்குணம் அல்ல. பெருமானா சொன்னாங்க, உன்னை விட்டு யார் விரண்டு ஓடுகிறார்களோ அவர்களை தேடிப்போன்னு சொன்னாங்க. உன்னை விட்டு யார் விரண்டு ஓடுகிறார்களோ, நீ சலாம் சொன்ன ஆனா அவர் பதில் சொல்லல, தேடி போன்னு சொன்னாங்க. மார்க்கம் சொல்லுகிறது, நீ அவரை தேடி போ. ஏங்க எனக்கு பதில் சொல்லல, கேளுங்க, ஏதாவது கோபமா இருந்தா அந்த இடத்துல பேசுங்க, உங்களுடைய உறவை இணைத்து வாழுங்கள் என்பதாக மார்க்கம் சொல்லி தருகிறது. அருமையானவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, சிறந்த சதக்கான என்ன, அஃதலு சதகத்தி அலா தி ரஹ்மில் காஷிஹி, யார் உங்களை விட்டு விரோதம் கொள்ளுகிறார்களோ, உங்களுக்கு மத்தியில் விரோதம் கொள்கிறார்களோ அவர்களுக்கு செய்யக்கூடிய சதக்கா தான் சிறந்த சதக்கான்னு சொன்னான். சதக்கானா யாருக்கும் ஒரு மனிதர் கொடுப்பது அல்ல, சிறந்த சதக்கானா யாரு, உங்களை விட்டு விருண்டு வருகிறார்களோ அப்பேற்பட்ட ஏழை மக்களுக்கு கொடுக்கக்கூடிய சதக்கா, இதுதான் சிறந்த சதக்கா என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. அருமையானவர்களே, அப்ப நல்லோர்களோடு பழகுவது மட்டும் நல்ல குணங்கள் அல்ல, நம்மை யார் பகைத்து கொள்கிறார்களோ அவர்களோடும் நல்ல பழகுவது இருக்கிறது, அதுதான் நல்ல குணமாக இருக்கிறது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸை சொன்னாங்க, அக்ஸருமா யதுகுலுல் ஜன்னத்து, ஒரு மனிதன் மக்களை அதிகமாக சொர்க்கத்தில் நுழைய வைக்கக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா ஹுஸ்னுல் குலுக், நற்குணம் சொன்னான். அல்லாஹ்வுடைய தூதர் தொழுகைன்னு சொல்லல. தொழுகை, ஒரு மனிதர் தொழுகிறார், 5 வக்து தொழுகிறார், ஆனால் அந்த தொழுகையில இஹ்லாஸ் இருக்கிறதா இல்லையா என்பது அது ரப்பு ஒருத்தன் தான் அறிவான். ஒரு மனிதர் ஜக்காத்து கொடுக்கிறார், அதுல இஹ்லாஸ் இருக்கிறதா, அல்லாஹ்வினுடைய நியத் இருக்கிறதா என்று அல்லாஹ் ஒருத்தன் மட்டும்தான் அறிவான். ஆனா நற்குணம் இருக்கிறது அது அப்படி அல்ல. நீங்க இஹ்லாஸா இருக்கிறீங்களா இல்லையான்னு உங்க குணத்துல தெரிஞ்சு போயிடும். இங்க இஹ்லாஸா இருக்கிறீங்களா இல்லையான்னு உங்களுடைய குணத்துல தெரிஞ்சு போயிடும். ஒருத்தர் 5 வேளை தொழுகிறார், ஆனாலும் அவர்கிட்ட நற்குணம் இல்லை. யார்கிட்ட எப்படி நடக்கணும், ஒருத்தர் கோபப்படுத்துற மாதிரி ஒரு இடத்துல நடக்கிறாருன்னு சொன்னா அந்த இடத்துல கோபத்தை அடக்கி கொண்டு போவது பேர் நற்குணமாக இருக்கிறது. ஒருத்தர் கோபப்படுத்துகிற மாதிரி ஒரு இடத்துல பேசுகிறாருன்னு சொன்னா அந்த இடத்துல கோபத்தை விழுங்கிக் கொள்வது, இது நல்ல குணமாக இருக்கிறது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினாங்க, ஒரு மனிதனை அதிகமாக சொர்க்கத்தில் நுழைய வைக்கக்கூடிய விஷயம் என்ன, ஹுஸ்னுல் குலுக், நல்ல குணங்கள் தான் அதிகமாக சொர்க்கத்தில் நுழைய வைக்கிறது என்பதாக சொன்னாங்க. அருமையானவர்களே, அப்ப நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ நபர்களுடைய உறவுகளை முறித்திருப்போம். அப்ப அவர்களோடு சேர்ந்து வாழ நம்ம பழகுவது. பொதுவாக ஒரு விஷயம், அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில் இருந்த விஷயம் மன்னித்து பழகுவது. யார் தப்பு செய்தாலும் அதை மன்னிப்பது பெருமானாருடைய ஒரு சுன்னத்தாக இருக்கிறது. எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் மன்னிச்சாங்கன்னா, தான் குடும்பத்துல ஒரு மிகப்பெரிய பிரச்சனை நடந்தும் அல்லாஹ்வுடைய தூதர் மன்னிச்சிருக்கிறான். தன்னுடைய மகளை ஒருத்தர் ஷஹீதாக்கிட்டார், தன்னுடைய மகளை ஒருத்தர் கொண்டுட்டார், அல்லாஹ்வுடைய தூதர் மன்னித்திருக்கிறார்கள். தன்னுடைய சச்சாவை ஒருத்தர் கொண்டுட்டார், அல்லாஹ்வுடைய தூதர் மன்னித்திருக்கிறார்கள். ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா மக்காவில இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போறாங்க. ஒட்டகத்துல ஹப்பார் இப்னு அஸ்வத் என்கிற ஒரு மனிதன் என்ன செய்யறான், ஒரு ஈட்டியால தாக்குறான். ஸைனப் ரலியல்லாஹு அவர்கள் கற்பமுற்று இருக்கிறாங்க. ஸைனப் அவர்கள் ஈட்டியால ஒட்டகத்தை தாக்குறதுனால ஸைனப் ரலியல்லாஹு அவர்கள் கீழே விழுந்துடுறாங்க. கற்பம் களைஞ்சு போயிருது. அந்த கவலையில ஸைனப் ரலியல்லாஹு அவர்களும் நோய் விட்டு விட்டார்கள். பல நாளாக நோயாக இருக்கிறாங்க. அதே நிலையில மரணித்தும் போய்விடுகிறார்கள். கடைசியாக ஹப்பார் இப்னு அஸ்வத் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்தாங்க, யா ரசூலல்லாஹ், நான் செஞ்சது தப்பு, என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லி கேட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் மன்னிச்சாங்க. யாருங்க, யார் கொல்லப்பட்டா, யார் ஷஹீதாக்கப்பட்டா, தன்னுடைய மகள் ஷஹீதாக்கப்பட்டாங்க, ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பெல்லாம் இந்த சம்பவம் சொல்லுவாங்களோ அல்லாஹ்வுடைய தூதர் அழுதுருவாங்க. தன்னுடைய மகளுக்கு இப்பேற்பட்ட ஒரு சோகம் நிறைந்திருக்கிறது, அல்லாஹ்வுடைய தூதர் அப்பேற்பட்ட நபரையும் மன்னித்திருக்கிறார்கள் என்பதுதான் மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அருமையானவர்களே, ஆக மன்னிக்கக்கூடிய தன்மை இது நல்ல குணங்களினுடைய விஷயங்களாக இருக்கிறது. ஆக மூணாவது விஷயம் சொன்னாங்க, ஹுஸ்னு ஹலீகத்தின், உங்களிடத்திலே நல்ல குணங்கள் இருக்கணும்னு சொன்னாங்க. நான்காவது விஷயம் சொன்னாங்க, வஇஃபத்து துஅமத்தின், உங்களுடைய உணவுல தூய்மை இருக்கணும்னு சொன்னாங்க. அருமையானவர்களே, இன்றைக்கு எத்தனை பேருடைய உணவு தூய்மையாக இருக்கிறது யோசிச்சு பாருங்க. ஒரு ஹோட்டல்ல போய் உணவினுடைய ஹராம் ஹலாலுடைய விஷயங்கள்ல ரொம்ப பேணுதலாக இருக்கணும். அல்லாஹ் தஆலா பெருமானார் ஒரு ஹதீஸை சொன்னாங்க, வல் ஹலாலு பையின், ஹலால் என்பது தெளிவாக இருக்கிறது.
குர்ஆன்ல என்ன ஹலால்னு சொல்லப்பட்டிருக்கிறது? மாட்டு இறைச்சி ஹலால், ஆட்டு இறைச்சி ஹலால், கோழி சாப்பிடுங்க, இப்படி ஹலாலான விஷயங்கள் எல்லாம் தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. எதுவுமே மூடலா சொல்லப்படலைங்க. என்ன ஹலாலோ தெளிவா அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். வல் ஹராமு பையின், ஹராம் என்னவோ எல்லாம் தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. மது ஹராம், ஜினா ஹராம், எல்லாம் தெளிவா இருக்கிறது. நீங்க எதுவுமே மூடலா சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்ல முடியாது. இப்போ குர்ஆன்ல அல்லாஹ் எல்லாம் தெளிவா சொல்லிட்டான். வ பைனஹுமா முஷ்தபிஹாத், இந்த இரண்டிற்கும் மத்தியில் உள்ள விஷயம் இருக்கிறது, இதுதான் சந்தேகத்திற்குரிய விஷயம், இதுதான் டேஞ்சர்னு சொன்னான் அல்லாஹ்வுடைய தூதர். இதுதான் ஆபத்தானது. ஹராமை விடவும் எதுல சந்தேகம் இருக்கிறதோ அதுதான் ஆபத்தானது. இங்க ஒரு ஹோட்டலுக்கு போறீங்க, இந்த ஹோட்டல்ல அங்க செய்யக்கூடிய இறைச்சி ஹராமா ஹலாலான்னு ஒரு சந்தேகம் இருக்குன்னு சொன்னா அந்த ஹோட்டலை தவிர்த்து இருப்பது தான் நல்லது. அருமையானவர்களே, உணவில் தூய்மை இருப்பது சொன்னாங்க உங்களுடைய இபாதத்துல லzzத்தை ஏற்படுத்தும் சொன்னாங்க. உங்களுடைய வணக்கங்கள்ல ஆர்வத்தை ஏற்படுத்தும், நீங்கள் வணக்கம் செய்வதற்கு தௌஃபீக்கை உண்டாக்கும், அது மட்டும் இல்ல துஆ ஏற்றுக்கொள்ளப்படும் சொன்னாங்க. அப்ப இது எல்லாத்துக்குமே விஷயம் என்னவாக இருக்கிறது? உணவில் தூய்மை என்பது அது அடிப்படை விஷயமாக இருக்கிறது. நம்முடைய அமல், நாம் செய்யக்கூடிய துஆ இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படணும்னு சொன்னா உணவு தூய்மை ரொம்ப முக்கியமான விஷயம். அதனாலதான் சொன்னேன், இந்த 4 விஷயங்களை ஒரு மனிதன் பேணுவதனால உலகத்துல என்ன இழந்தாலும் சரி. ஒரு மனிதனுடைய வீட்டுக்கு போறோம், தெளிவா தெரியுதா அவர் வீட்டினுள்ள சாப்பாடு ஹராம்னு சொல்லி அங்கே தவிர்ந்திருப்பது தான் மிகப்பெரிய விஷயமாக இருக்கிறது. அப்ப அவருடைய உறவை நீங்கள் இழந்தாலும் சரி அங்கே தவிர்ந்திருங்கள் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. இந்த இழப்பு பெருசான இழப்பல்ல, எனவே இந்த 4 விஷயங்களையும் பேணுங்கன்னு சொன்னாங்க. அப்ப நடுவுல சந்தேகத்திற்குரிய விஷயம் தான் ரொம்ப ஆபத்தானதுன்னு சொன்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபமனி தக்க ஷிபஹாத், யார் இந்த சந்தேகத்திற்குரிய விஷயங்களை விட்டு தவிர்ந்திருப்பாரோ இஸ்தபர அலி தீனிஹி, அவர் தன்னுடைய மார்க்கத்தை பாதுகாத்துக்கிட்டாருன்னு சொன்னாங்க. சந்தேகத்திற்குரிய விஷயங்களை விட்டு தவிர்ந்திருப்பதனால தன்னுடைய மார்க்கத்தை பாதுகாத்து கொண்டார். ஒமன் வகா ஃபி ஷுபஹாத், யார் அந்த சந்தேகத்திற்குரிய விஷயங்கள்ல விழுந்து விடுவாரோ வகா ஃபில் ஹராம், அவர் ஹராம்ல விழுந்தது போல. அருமையானவர்களே, ஆக சந்தேகத்திற்குரிய விஷயமும் அதுவும் ஹராம் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் என்னச்சு சொன்னார். அப்ப இந்த 4 விஷயங்கள், முதலாவது ஹிஃபு அமானத்தின் வ ஹுஸ்னு சிதுகின் வசதீக் ஹதீஸின், அதே போல வஹுஸ்னு ஹலீகத்தின், அதே போல வஇஃபத்து துஅமத்தின், இந்த 4 விஷயங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய தூதர் கொண்டு வாங்கன்னு சொன்னாங்க. இதை கொண்டு வருகிற போது உலகத்தில் நீங்கள் பல இழப்புகளை சந்திப்பீர்கள், அது எல்லாம் பெரிதான இழப்பல் என்பதாக சொன்னாங்க. இப்போ உலமாக்கள் சொன்னாங்க, ஒரு ஹதீஸ் அமல் செஞ்சாலே போதும் அதுவே இம்மை மறுமையினுடைய ஈடேற்றத்துக்கு காரணமாக ஆகிவிடும் என்பதாக உலமாக்கள் சொல்லி காட்டினாங்க. ஆக அருமையானவர்களே, ஆக நம்முடைய வாழ்க்கையில அமல் ரீதியாக கொண்டு வரணும். கேட்கக்கூடிய விஷயங்களை அமல்ல கொண்டு வரணும். வெறுமனே கேட்டுவிட்டு அப்படியே போறதல்ல. ஒவ்வொரு பயான்களும் எவ்வளோ விஷயங்கள் சொல்லப்படுகிறது. ஜும்மாவுக்கு சீக்கிரம் வாங்கன்னு சொல்லப்படுது. இதெல்லாம் அமல் ரீதியாக நீங்க கொண்டு வருகிற போதுதான் இது உங்களுக்கு பலன் தரக்கூடியதாக இருக்கு. நம்முடைய இம்மையினுடைய மறுமையினுடைய வெற்றிக்கு காரணமாக இருக்கிறது. என்ன அஜரத்து சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறார், நாம என்னங்க அமல் செஞ்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லி இருந்தோம்னு சொன்னா இது நஷ்டம். யாருக்குன்னு சொன்னா நமக்கு தான் நஷ்டம், நம்முடைய வாழ்க்கைக்கான நஷ்டம் தான் இது. அப்ப அமல் ரீதியாக கொண்டு வர முயற்சி செய்யணும். வல்ல ரஹ்மான் கேட்ட விஷயங்களை அமல் செய்யக்கூடிய பாக்கியங்களை தந்தருள்வானாக. நல்லடியார்களாக வாழுவதற்கும் 5 நேரம் பேணி தொழக்கூடிய நல்லடியார்களாக அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.